நாங்கெல்லாம் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணக்கூடாதா? இன்ஸ்டாகிராம்ல இருந்தா இன்ஸ்டாகிராம்லயே தான் இருக்கணுமா? யூடியூப் வரக்கூடாதா? நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இவ்வளவு பெரிய சர்ச்சை பொருளாகும்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 1000 சப்ஸ்கிரைபரை இன்னைக்கு நான் ரீச் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணமான உங்களுக்கு தேங்க்ஸ். டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட நிக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஹேட்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஹேட்டர்ஸ்னா வெளியெல்லாம் கிடையாது. உள்ளே இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, ரிலேஷனுக்குள்ள. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா ப்ரே பண்ணிக்கோங்க. நான் முன்னேறவே கூடாதுன்னு. ஏன்னா நான் முன்னேறிட்டா என்னோட ஆட்டத்தை உங்களால தாங்கவே முடியாது. ஒரு விஷயத்த நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்க திரும்புற பக்கம்லாம் என் மூஞ்சி தான் இருக்கும். சரி, ஓகே. அவங்கள பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம். ஏன்னா அவங்களெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிடணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல மானிட்டைஸ் ஆகிறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் அவர் இருக்கணும். எனக்கு 4000 வாட்ச் அவர் வரல, ஆனா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. இது ஒரு நாள் 2 நாள்ல வரல, கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிருக்கு. அந்த பயணத்தை பத்தி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து எதிர்ச்சியா மாயம் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்குள்ள போனேன். அந்த சேனல்ல ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஆனா அவங்க போடுற வீடியோஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 6ல இருந்து 7, 8 போடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க அவங்களே எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம இன்னும் சின்ன லெவல்ல தான் இருக்கோம். அதுவும் லைட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கே இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. இன்னும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் கத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்டென்ட் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம், ரீச் தான் முக்கியம். இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 பட்ஜெட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பவுமே ரொம்ப பெருசாலாம் செலவு பண்ணல. ஜஸ்ட் 300 ரூபா இந்த மைக்குக்கு மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆச்சுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். எனக்கு ரொம்ப வருஷமாவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதுல ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பல சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். ஒரு 2, 3 ஓபன் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணுமே விளங்கல. கடைசியா இதுதான் லாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சேனல் ஓபன் பண்ணேன். அதுதான் இந்த சேனல் பி ஸ்குவாட். 2025ல ஒரு அக்டோபர் கிட்ட ஓபன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அக்டோபர் ஆர் நவம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவை போட்டேன். 5 வியூஸ் கூட வரல. 2வது வீடியோ போட்டேன். ஒரு 43 வியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடியோல நான் லோகேஷ் கனகராஜை பத்தி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலது ரேண்டமா போட்டுட்டு இருந்தேன். அதுலயுமே பெரிய 10 வியூஸ் கூட வரல. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நமக்கு சினிமா பத்தி பேசுறது நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சினிமா பத்தி ஒரு வீடியோ போட்டேன். அதே மாதிரி அதுலயும் ஒரு 23 வியூஸ் வந்துருந்துச்சு. சரி, ஓகே, இதுதான் நம்ம ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். மூவி ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு படத்தை பத்தி பார்த்தேன். ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தை பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன், என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. மிட் நைட்ல உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அடுத்த நாள் ஈவினிங் தான் அதை ஷூட் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி அது போகவே இல்லை. ஆனா யூடியூப்ல ஒரு 1000 வியூஸ் வந்துருந்துச்சு. அதே வீடியோவை நான் இன்ஸ்டால போட்டதுக்கு 10 வியூஸ் கூட வரல. மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்த படத்தை பார்த்தேன், ரிவ்யூ போட்டேன். அப்பவும் யூடியூப்ல 1000 வியூஸ் வந்துருந்துச்சு. இன்ஸ்டால அதே மாதிரி 10 வியூஸ் கூட வரல. இப்படியே ஒரு 15 வீடியோஸ் போச்சு. யூடியூப்ல எல்லாமே 1000 1000ன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல போகவே இல்லை. ஆனா இன்ஸ்டால ஒரு 15 வீடியோ கழிச்சு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஒரு 16வது வீடியோல 700 வியூஸ் போயிருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, இது வந்து கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3வது 4வது வீடியோலயே நான் அந்த மைக்கை வாங்கிட்டேன். ஏன்னா ஆடியோ சரியா குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கை வாங்கினேன். வெறும் 300 ரூபாய் தான். இது பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன். அந்த 15வது வீடியோக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, நல்லா பேசணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நல்லா பேசி பேசி போட்டேன். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணேன். ஏன் ஓடலை, இது ஏன் ஓடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. ஒரு 5, 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு வந்து வியூஸே நிறைய வர ஆரம்பிச்சது. லட்சக்கணக்கில் போச்சு, மில்லியன் கணக்குல போச்சு. எல்லாமே இன்ஸ்டால சொல்றேன். யூடியூப்ல அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த மந்த்ல இருந்தே கொஞ்சம் ஒரு 10,000 வியூஸ், 20,000 வியூஸ்னு வர ஆரம்பிக்குது யூடியூப் ஷார்ட்ஸ்ல. அதே மாதிரி ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். அதுலயுமே ஒரு 20,000 வியூஸ் போயிருந்துச்சு. கடைசி வரைக்கும் என்னோட ஹோப்பை விடவே இல்லை. இப்பவும் நான் ஹோப்பை விடல. இன்னும் 4000 வாட்ச் அவர் இருக்கு. கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்ஸ்டாகிராம்ல தாறுமாறா போயிடுச்சு. கிட்டத்தட்ட 17,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா யூடியூப்ல இப்பதான் 1000மே வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராக்ரஸ். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, இந்த சோசியல் மீடியாலாம் பொண்ணுங்களுக்கு தான் செட் ஆகும். பொண்ணுங்க பேர் எழுதினாலே வந்துருவானுங்க ஃபாலோவர்ஸ். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொன்னான்னா, நம்ம வீடியோ போடணும்னா நல்ல குவாலிட்டியில போடணும், அப்பதான் ஓடும். ஐபோன் வச்சிருக்கணும், அப்பதான் ஓடும் அப்படிலாம் சொன்னாங்க. இது ஐபோனும் இல்ல, இது நல்ல மைக்கும் இல்ல. நான் கண்டென்ட்டை மட்டுமே நம்பி இறங்கின ஒரு விஷயம் தான் இது. நான் கண்டென்ட்டை நம்பியிருக்கேன், என்ன நம்பியிருக்கேன், அப்புறம் உங்களை நம்பியிருக்கேன். வேற எதையுமே நான் நம்பல. இன்னமும் நான் வந்து ஆடியோ வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அது வரைக்கும் இதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து இந்த சேனல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி இருந்ததை விட வேகமாவும் நல்ல நல்ல கண்டென்ட்ட கொடுக்க நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்காத, கேட்காத நல்ல நல்ல படங்கள உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஒண்ணு சொல்லியிருப்பேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. அது என்ன ரீசன்னு நான் இப்ப சொல்றேன். எனக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. சோ அதுக்கு தான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் போடுறேன். ஒரு அளவுக்கு ரீச் கிடைச்சதும் நான் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் டைரக்டா மூவி தான். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க தியேட்டர்ல என் படத்தை பார்ப்பீங்க. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பாஸ்கர்னு வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல ஒன்றும் இல்ல. சரி, ஓகே, இப்பவுமே நிறைய பேச வேணாம். போக போக பாத்துக்கலாம். மூவி ரெக்கமெண்டேஷன்ஸை பாக்குறதுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப். பி ஸ்குவாட்.